யார் நீ? நீங்க யார்? நீ யாரப்பா? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நீ கேட்க மாட்டியா? நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நானும் கேட்டுட்டு தானே இருக்கேன். என்னத்த கேட்டீங்க? நீ யாருன்னு கேட்டேன். நீங்க யாருன்னு கேக்குறேன். அதை நான் கேட்கிறேன். இல்ல யாருன்னு நான் கேட்கிறேன். அதான் நானும் கேட்கிறேன். தேவையில்லாதது. தேவையில்லாததுன்னா எது தேவையில்லாதது? இடம் எங்க இடம்? எது உங்க இடம்? யாரையா சொன்ன உங்க இடம்? இடம் உங்க இடமா? நிச்சயமாக. நிச்சயமா. சத்தியமா. இடத்துக்கு உண்டான பேரு? இடத்துக்கு பேரு வேள்விமலை சார். வேள்விமண்டா? வேள்விண்டா யாகம். யாகம் செய்பவர்கள் முனிவர்கள். நிச்சயமா முனிவர்கள். ஆமா. ஆக அதற்கு கீழே சாரல்ல நீங்க இருக்கீங்க. ஆமாங்க. இந்த இடத்துல என்ன செய்றீங்க? இந்த இடத்துல காவல் காத்துக்கிட்டு. காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க. காவல் தானே செய்றீங்க. நீங்க யாரு? நான் ஒரு ஆம்பளை. டேய் அப்பலாம் போய் சொல்லாதப்பா. என்ன? நீங்க? நான் ஒரு ஆம்பளை. எதை வச்சு சொல்றீங்க? ஆமா இந்த ஆளை பார்த்தா தெரியலையா? ஆளை வச்சோன்னே ஆம்பளைங்க நான் எப்ப அழகு இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? அதுக்காக என்ன பொருள் காட்சியை வெளியே தூக்கி போட்டா தெரியுவாங்க. ஆம்பளைனா ஆளை பார்த்தா தெரியும். ஆம்பளைனா எதை வச்சு சொல்ல நீ ஆம்பளைன்னு? அந்த கேளுங்க. நான் ஆம்பளை சொல்லுங்கத்தா. டேய் நான் கேட்டா எனக்கு பதில் சொல்லியா? என்ன? எப்படி நீ ஆம்பளைன்னு சொன்ன? ஆளை பார்த்தா தெரியல. தெரியல அதனாலதான் கேக்குறேன். என் மீசையை பார்த்தா தெரியும். எங்க இருக்கு மீசை? இருக்குல்ல. என்னப்பா மீசை இருக்குன்றியா? அழகு நீ தாண்டா சரியா வருவ. எவ்வளவு பெரிய மீசை வச்சிருக்கேன். அப்படியா? சரி இந்த இடத்துல நீங்க யாருன்னு கேட்டேன். நான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். சொந்தக்காரன். இந்த இடம் என்ன இடம்? வேள்விமலை சார். நிலத்திற்கு உண்டான பேரு? இடத்துக்கு பேரு குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம். ஆமாங்க. குறிஞ்சி நிலம் தானே? ஆமா. இது நஞ்ச நிலமா புஞ்ச நிலமா? நஞ்சை இருக்கு புஞ்சை இருக்கு. நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? நஞ்சைனா நஞ்ச புஞ்சைனா புஞ்ச. நஞ்சையில என்ன விளையும் புஞ்சையில என்ன விளையும்? நஞ்சையில நஞ்ச விளையும் புஞ்சை. நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? நான் இஞ்சை நஞ்சை, பூ இஞ்சை புஞ்சை. அதே நஞ்சையில என்ன விளையும் புஞ்சையில என்ன விளையும்? யாரையா நீ கேன புஞ்சை மாதிரி வச்சிருக்க? நஞ்சைனா நஞ்சதான் புஞ்சைனா புஞ்சை. நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? அப்ப கோவ புஞ்சை வந்துருச்சு. அப்புறம் மண்டை புஞ்சை உடச்சி விடுவேன். டேய் நஞ்சையில என்ன விளையும் புஞ்சையில என்ன விளையும் சொல்லியா? நஞ்சையில நஞ்ச விளையும், புஞ்சையில புஞ்சதே விளையும். என்ன புஞ்சைனா என்ன நஞ்சைனா என்ன? அது என்னது? எனக்கு தேவை புஞ்சையா? புஞ்சைனா புஞ்சதே, நஞ்சைனா நஞ்ச. நஞ்சையில என்ன விளையும் புஞ்சையில என்ன விளையும் சொல்லியா? விவசாயம் தானே நீங்க? நஞ்சையில நஞ்சை விளையும், புஞ்சையில புஞ்சை விளையும். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நல்லா புரியுது. நஞ்சையில என்ன விளையும் புஞ்சையில என்ன விளையும்? நான் இஞ்சை நஞ்சை. நான் அதை கேட்கல, எனக்கு நீ பாடம் எடுக்க சொல்லல. நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? நான் சொல்றது கேட்டு புரிஞ்சு வச்சியா நீ ஒரு புஞ்ச? நஞ்சையில என்ன பேத்து புரிய போறான்? நஞ்சையில நஞ்சதே விளையும். நஞ்சையில அதை என்ன விளையும்? காளியம்மா பார்த்தா என்னதே விளையும்? நீ சொல்லியா முத? நீதான் கேட்கணும். நஞ்சையில நஞ்ச விளையுங்க. நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்னையா? இது எனக்கு பிடிச்ச கிரக புஞ்சையா? வெட்டி புஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. மண்டை புஞ்சை உடச்சே விடுவேன். ஒரு அளவுக்கு பொறுமை புஞ்சையா இருப்பேன். நஞ்சைனா என்ன புஞ்சைனா விவரத்தை சொல்லியா? விவசாயி தானே நீங்க? ஆமாங்க. அவன் விவசாயத்துல என்ன விளைவிக்கிறீங்க? அதனாலதான் நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்னன்னு கேட்டேன். என்ன நீ தமராக்கி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கியா? நஞ்சைண்டா நஞ்ச. சரி. வெட்டி புஞ்ச மாதிரி புஞ்சைனா புஞ்சதே. அதான் புஞ்சைனா என்ன? என் கிரக புஞ்சையாது. நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன விவரத்தை சொல்லியா? நஞ்சைனா நா இன்சை நஞ்சை. கடவுளே. பூ இன்சை புஞ்சை. அதானே. நஞ்சையில என்ன விளையும் புஞ்சையில என்ன விளையும் சொல்லியா? பெரிய விவசாயி தானே நீ? நான் இந்த நாடக புஞ்சைக்கு வந்தேன். வாயா. இங்க வாயா முத. என்ன ஓயாம இங்க வாடா. இங்க வரையா பண்ணியா சொல்ற நீ? தேவை புஞ்சையா? வாங்க முதங்க. ஒரு முக்கியமான அறிவிப்பு. வாழ முதங்க. நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன விவரமான கேட்டு சொல்லு. விவரத்தை சொல்லியா? தெரியுமா தெரியாத? வாழ முத நீ எந்திரிச்சு. நஞ்சையில என்ன விலையும் புஞ்சையில என்ன விலையும் சொல்லியா முத? வாழ முதங்க. நீ வர என்ன சொல்ற நீ? அங்க போய் உட்கார வாடங்க. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட பேச முடியாம எவன் மாமியால வச்சிருக்கானா அவன் இப்ப வேமா மேடைக்கு வந்துடணும். நல்ல மனுஷன் வேமா வந்துடானு. ஆமாடா வரைய என்ன? எவன் மாமியா வச்சிருக்கானா அவன் கீழே இறங்கி போக மாட்டேன். இப்ப மேல வந்துடணும். நல்ல மனுஷன் இல்ல. இது வேறயா? எனக்கு பட்டமா காசு காசு. சரி வா மேல வா. அதத்தான்
ஓயாம இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். ஆமையா நீ விவரமான ஆள்கிட்ட நான் கேள்விப்பட்டேன், அதனாலதான் கேட்கிறேன். நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்னன்னு கேட்டேன். நஞ்சை இல்ல நஞ்சை விலை. ஏய் நஞ்சைனா என்ன விலைங்க? என்னதே காளியம்மா பார்த்தா என்ன விலைங்க? இந்த ஒரு வெட்டி புஞ்சை, இந்த புஞ்சை தூக்கி சாமி ஆ வணக்கம் சாமி. வாயா. சாமி கேட்கிற கேள்விக்கு பப்புன்னு சரியா பதில் சொன்னார். ஆ அடிச்சு மண்டல உடஞ்ச காலையில மதுரை இதே ஒருத்தன் போடா ஏன்டா அதை நீ? அவனுக்கு கட்டிங் கொடுக்கலையே அந்த கடு புஞ்சையில வச்சுட்டு போய். ஏய் என்ன சரி அந்த நஞ்சையை விடு புஞ்சையை விடு. சரி. நீ யாருன்னு விவரத்தை சொல்லு. நான் ஒரு மனுஷன். மனுஷன் தாயா? உன்னை மனுஷன் இல்லைன்னு சொன்னா நீ யாருன்னு கேட்டேன். எங்க அப்பனுக்கு எங்க ஆத்தாளுக்கு பிள்ளை. டேய் நான் உலக இந்த விளக்கம்லாம் என்ன சொல்லக்கூடாது. என்ன ஒப்பனு காத்தாளுக்கு தாயா பிள்ளை, நீ யாருன்னு கேட்டேன். என் மாமியாவுக்கு மாமனாருக்கு மருமே. டேய் புரியுதா இல்லையா? நல்லா புரியுது. நீ யார் முத? என் பொண்டாட்டிக்கு புருஷன். டேய் பொண்டாட்டிக்கு தாண்டா புருஷனா இருப்பாங்க. நீ யாரியா? என் பிள்ளைக்கு அப்பேன். உன் பிள்ளைக்கு தாயா நீ அப்பேன். நீ யாரு? நான் தான் வந்து நான். டேய் பாத்தியா? நான் தாங்க. யாருன்னு விவரத்தை சொல்லியா? நான் ஒரு காவலாளி. காவலாளி. என்ன காவல் செய்யற? திணைக்காவல். சிறை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. அவ்வளவுதானே? ஆமா. அப்பனுக்கு அப்புறம் பிள்ளைனா அப்புறம் ஆத்தாளுக்கு பிள்ளைனா அப்புறம் அதுக்கு தானே இருக்கு. ஆமா. நான் ஒரு சின்ன விவரம் கேட்கிறேன். என்னங்க? நீங்க உங்க அம்மாவுக்கு பிறந்தீங்களா இல்ல உங்க அப்பாவுக்கு பிறந்தீங்களா? என்ன எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் தான் பிறந்தேன். ரெண்டு பேருக்கும் பாதி பாதியாவா? பாதி பாதியா இல்ல. அப்புறம் பெத்தது எங்க அம்மா. சரி எங்க அம்மா தான் பெத்த. நான் அதெல்லாம் கேட்கல. உங்க அம்மாவுக்கு பிறந்தா உங்க அப்பாவுக்கு பிறந்தியா? எங்க அப்பாவுக்கு தான் பிறந்தேன். அப்ப உங்க அம்மாவுக்கு பிறக்கல. அப்ப அம்மா தானே பெத்துச்சு. அப்ப உங்க அப்பனுக்கு பிறக்கல. அப்ப என்ன பக்கத்து வீட்டு முனியசாமிக்கு வருது யாரு? அது யாருக்கு தெரியும்? அப்பா போய் அம்மா இது பண்ணாரு. எது பண்ணாரு? டெங் டெங் டெங். அதெல்லாம் எனக்கு தெரியாது. விவரத்தை சொல்லிட்டு போ. அம்மா கழுத்துல போய் தாலியை கட்டினார். சரி தாலியை கட்டின அன்னைக்கு அன்னைக்கு ராத்திரி என்னமோ சாந்தி முகூர்த்தமா? சாந்தி முத்திரமா? சாந்தி முகூர்த்தம். சரி சாந்தி முகூர்த்தம் சொல்லி முதலரு வைப்பாங்க. சரி அந்த முதலரு வச்சதுக்கு அப்புறம் 10 மாசம் கழிச்சு கரு உண்டாகி நான் பிறந்தேன். உங்க அப்பா திருமணம் பண்ணாரு உங்க அம்மாவை? ஆமாங்க. உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா எங்க கட்டினார் தாலிய? அது நம்ம மதுரை பாண்டி கோயில் வாசல்ல வச்சு. டேய் உங்க அம்மாவுக்கு எங்க கட்டினார் தாலிய? கழுத்துல கட்டினார். நீ பிறந்தது எங்க? நான் வயித்துல இருந்து உருவான். அப்ப எப்படி அது எப்படி சாத்தியமாகும்? என்ன? உங்க அப்பா கட்டின இடம் கழுத்துல, நீ பிறந்தது வயிற்றுல எப்படி? இங்கே வயசுனா எப்படி அந்த பிக்கர்ல இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது போலதான். அது எனக்கு தெரியாதியா? என்ன தெரியாது? நீ விவரத்தை சொல்லு. ஐயா எங்க அப்பா வந்து தாலியை கட்டினாரு. கட்டட்டும். தாலியை கட்டினவளுக்கும் தாலியை வாங்கினவளுக்கும் நடக்கக்கூடிய இரவுன்னு சொல்லி முதலர் ஒண்ணு வைப்பாங்க. சரி அந்த முதலரோட எங்க அம்மா பால் சொம்போட போகும். சரி போட்டு பால் சொம்போட போகையில எங்க அப்பா அங்க உள்ள கட்டில ஒரு நல்ல வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை எல்லாம் கட்டி உட்காந்துருப்பாங்க. சரி உட்காரட்டுமியா? அங்க போய் பாலை கொடுத்தது வாங்கி பாதி பாலை குடிச்சுட்டு அவங்க 2 பேரும் கிட்ட பாதி பாலை கொடுப்பாங்க. சரி 2 பேரும் கொஞ்சம் செவனை பண்ணிக்குவாங்க. சரி சேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து லைட்டை பூரா அமர்த்திட்டு அப்பெல்லாம் நான் பிறக்கவே இல்லை. என்கிட்ட கேட்ட எனக்கு என்ன ஏறிய அன்னைக்கு நைட் என்னமோ பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் உருவாகிருக்கேன். அப்புறம் நான் கேட்கிற கேள்விக்கு போற அப்புறம் எங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிள்ளை, என் பொண்டாட்டிக்கு புருஷன், மாமியாவுக்கு மருமையா இருக்கு. அப்ப நான் மருமையோட நம்ம திமுரு தானே பண்ணா? இல்ல எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு தான் பிள்ளை. உண்மைதான். மரியாதையா பேசிக்க. சரி நீங்க யாரு? என் பேரை கேட்குறீங்களா? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா அபிஷேக். யாருன்னு கேட்டா இன்னாருன்னா இன்னாரு. சரி அண்ணாருன்னா அண்ணாரு. சரியா சுருக்கம் முடிக்கணும். சும்மா ஆவுசாரியா தெரிஞ்சேன். யாருன்னா சுருக்கமா முடிங்க. முனியசாமினா முனியசாமி, கந்தசாமினா கந்தசாமி, ராமசாமினா ராமசாமி. சரியா சுருக்கமா முடிங்க. கேளு. யாரு நீங்க? ராமசாமினா ராமசாமி, இல்லாட்டி கந்தசாமின்னா இன்னாருனா இன்னாரு, அண்ணாருனா அண்ணாரு. இப்படி ஒரு லூயை கண்டம்மா. லூஸ் சீசனா நல்ல மரியாதை இல்ல. ஆனா மனோகரன் நாடகத்துக்கு நடிகரை பூரா நல்ல நடிகரை போட்டு பக்கமேளத்துக்கு அருமையான பக்கமேளக்காரர்களை போட்டு நாரதர் இப்படி போய் சொந்தக்கார பையில போட்டோம்னு சொல்லி போட்டு இப்படி லூஜா போட பேசிய முத நீ தாண்டா கேட்ட கேள்விக்கு இன்னாருனா இன்னாரு அண்ணாருனா அண்ணான்னு சொல்ல சொன்ன. அது இல்லைங்க, உங்க பேரை கேட்கிறேன். அது இன்னாருனா இன்னாரு அண்ணாருனா அண்ணாரு அப்படி சொல்லல. அப்புறம் எப்படி சொன்ன? உங்க பேர் என்னன்னு கேட்கிறேன். அதைத்தாயா இன்னாருனா இன்னாரியா, அண்ணாருனா அண்ணாரு எடுத்துக்கிட்டு அரஞ்சனா கையில என்ன வச்சுக்கணும் பாரு, செல்ல திரும்பி போயிட போறேன். அது இல்லைங்க, அப்புறம் உங்களுக்கு பேர் இருக்கும்ல, அதான் கேட்கிறீங்களா? அபிஷேக பிரியா சிவா. புரியுதா புரியுதா? நீ நான் சொல்றது உனக்கு விளங்குதா விளங்கலையா? நல்லா விளங்குது. அப்ப நான் சொல்லிக்கிறீங்கல்ல சுருக்கமா முடிங்க. நாரதன். யாரு? நாரதன். நீங்க தானா? ஆமா. நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம். ஆக பாட்டுக்கு நாரதன், நாரத மகரிஷி. நாரதன் நீங்க நான்தாயா? இன்னைக்கு தேஞ்சாமி உங்களை உயிரோட உசுரோட பாக்குறேன். இதுக்கு முன்னாடி ஓவியத்துல அப்படி சொல்லியா? நாரதன் நீங்க. ஆமா. என்ன வேலையா வந்தீங்க? கலகம் செய்வதற்கு. சந்தோஷமா இருக்கிற ஊர்கள்ல சண்டைக்கு விடுறதா?
நல்லா இருக்க ஊர்ல கலகம் இழுக்கிறோம். அப்புறம் கலகம் முடியும். எந்த கலகம்? எந்த கலகம்? எங்க கலகம்ல வேற மாதிரி கலகம். இப்ப நாங்க கல்லடி சண்டை விட்டா நான் சொல்றது கலகம் முடியும். கம்படி சண்டை விட்டா நான் தெம்பால கலகம். கொண்டா கத்திய கூட எடுப்பேன். நான் புத்தியால கலகம் செய்வேன். அதே கோவமான அருவால கூட நான் அறிவால கலகம் செய்வேன். எங்க கலகம் பூரா காவல்துறையில போய் அங்க ஓனாத்தே உன் கலகமும் உன் ஆட்டமும் முடியும். ஆமா. எங்க கலகம் ஆரம்பத்துல கலகமா இருந்தாலும் இறுதியில நன்மையில முடியும். போங்க. ஆரம்பத்துல கலகம் சாமியார். நற்கலகம்யா. நீங்க தான். நான் தான். உங்க அப்பா யாரு? எங்க அப்பா கேக்குறீங்க. பிரம்மா. யாரு? பிரம்மா. ஆட நோக்க நல்ல மனுஷனுக்கு என்ன பெருமை? நீ என்ன பெருமை? நீ என்ன எங்க அப்பா? நீ என்ன 10 வருஷம் பழக்கமா? நல்ல மனுஷன் உங்க அப்பா. மனுஷன்லயே ஓவியமான ஆள்னா உங்க அப்பா தான். நீ எங்க பார்த்த? நீங்க நல்ல மனுஷனுக்கு பிள்ளை வரதுக்கு வர இப்படியா 8 வருஷமா இருக்காது தேன்றாடு மாதிரி மண்டையை வச்சுக்கிட்டு சட்டையிட்டே போட்டு ஒரு சாம்பார்ல வந்தது மாதிரி இப்படியா வர்றது? யாரா நீ? எங்க யாரையா சொல்ற போது? நீ உங்க அப்பால நல்லா பட்டு சட்டை போட்டு பயங்கரமா வராரு. ஏன் என்ன நீ யார சொல்ற போது? அவர்தான் உங்க அப்பா தான். யார்? அதை எங்க அப்பாவை எங்க பார்த்த? நீ பார்க்காம காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். உங்க அப்பா பார்த்தேன் இல்ல, சும்மாவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கயா பார்த்த? நீ பார்த்தேன்னா பார்த்தேன். அதெல்லாம் வாய்ப்பே இல்ல, பார்க்கவே முடியாது. எங்க அப்பாவெல்லாம் பார்க்கணும்னா தவம் செய்யணுமியா. நான் 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன்ல. ஏதாச்சும் சும்மா பேசுறோம்னு பேசக்கூடாது. சத்தியமா பார்த்தேன். அதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் பார்த்தேங்கிறேன். இல்லையா? வாய்ப்பு இல்ல. பார்த்தேங்க. எங்க பார்த்த? 3 நாளைக்கு முன்னாடி. எங்க பார்த்த? 3 நாளைக்கு முன்னாடி சிவகங்கை ஒயின் ஷாப்ல ஒரு ஓட்டு வாங்கி ஆளு கட்டிங்க தான் அடிக்கிறோம். மிச்சர் பாக்கெட் இல்லாம குடிக்க மாட்டோம் டாப்ல. என்ன அவரு லாரி டிரைவர் தானே. பிரம்மாயா, பிரம்மதேவன் ஈ முதல் எறும்பு இருக்கு பாத்தீங்களா? ஈ எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவராசி இந்த உலகத்திற்கு படைப்பது எந்தெந்த படைப்புக்கே அதிபதி சிருஷ்டிகர்த்தா. திருச்சிக்காரா? எங்க திருச்சிக்காரவா? சிருஷ்டிகர்த்தாயா. திருச்சிண்டா? சிருஷ்டி. திருச்சிண்டா என்ன? உலகத்திற்கு உற்பத்தி செய்பவர். படைப்பு. படப்புனா வைக்க குளமா கள்ளக்கொடியா? வைக்க குளமா கடலை கொடியாவா? எங்க அப்பா படைப்பு. அந்த படைப்பு இல்லையா, படைப்பியா. அப்படி என்னத்த படிக்கிறார்? உற்பத்தி செய்வது. அப்ப ஜீவராசியை படைப்பது எங்க அப்பா. மண்ணை படிச்சு எங்க அப்பா. என்ன படிச்சது? எங்க அப்பா. புல் பூண்டு பூச்சி எங்க அப்பா. ஆலமரத்தை எங்க அப்பா. அரச மரத்தை எங்க அப்பா. வேப்ப மரத்தை எங்க அப்பா. புளிய மரத்தை எங்க அப்பா. போஸ்ட் மரத்தை எங்க அப்பா. ஒத்தனார் வேலையை பாப்பா. நம்ம எல்லா வேலையும் பாப்பாரு. உங்க அப்பா தானே? எங்க அப்பா. அப்ப உலகத்துல உள்ள எல்லாத்தையும் படிக்கிறீங்க அப்பா. மாற்றம் கிடையாது. மாற்றம் இல்ல. இந்த நாயை படிச்சது யாரு? எங்க அப்பா தாயா. அதை விடல. கழுதையை படிச்சது எங்க அப்பா. கருமா. ஒட்டகத்தை படிச்சது எங்க அப்பா. உங்க அப்பா தான். ஆமா. மாற்றம் கிடையாதுல்ல. இல்ல. இந்த நாய் ஏன் கார்த்திகை மார்கழியில ஒத்த நாயை 10 நாய் எடுத்துக்கிட்டே தெரியுது? உங்க அப்பா படிச்சாரு, நீங்க சொன்னீங்க. நான் ஒரு நாரதர்கிட்ட எதை கேட்கணும் எதை கேட்கணும் ரொம்ப நாளா சந்தேகம். நீ அப்படிதான் தெய்வ போல. நான் அப்படி செய்ய மாட்டேன். எத்தனையோ மிருகத்தை பார்த்திருக்கேன். சரி. எந்த மிருகம் அப்படி இல்ல, இந்த நாய் மட்டும் ஏன் இருக்கு? தயவு செய்து உள்ள போயிரு. தேவையில்லாம கேட்டு எனக்கு கோவத்தை கலப்பாது. சும்மா வந்துகிட்டு 4 பாட்டை படிச்சுட்டு நாராயணா என்னை போட்டு இது பண்ணா அப்படின்ட்டு 4 பாட்டை படிச்சுட்டு ஊர்ல கைதட்டு வாங்கிட்டு அன்பளிப்பு வாங்கிட்டாப்ல போதுமா? விஷயம் தெரியணும். இதெல்லாம் ஒரு விஷயமா? விஷயம் தெரியல. மதுரை சங்கத்துல இருந்து படுத்து கிடப்பேன். அப்ப படிச்ச ஆளு என்ன மாதிரி ஆளுகிட்ட படிச்சு கிழிச்சு தெரிஞ்சுக்கணும். ஆமா. 6 வருஷத்துக்கு முன்னாடி 1300 ரூபாய்க்கு புக் வாங்கியிருக்கேன். என்ன புக்கு? என்ன புக்கு? சமையல் குறிப்பு. பொம்பளை பிள்ளைகளுக்கு அதான் தேவைப்படும். ஏன்டா அழகரு? ஆமா, இந்த அழகரு அதானே தேவைப்படும். இந்த மாதிரி பிள்ளைக்கெல்லாம் அதான் தேவைப்படும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வேற ஏதாச்சும் கேள்வி? அதெல்லாம் இருக்கட்டும். இந்த நாயை எழுதுக்கிட்டு தேவையில்லாம பேசக்கூடாது. விட மாட்டேன். எனக்கு விளக்கம் தெரியும். நீ வேற ஏதாச்சும் கேள்வி? விவரத்தை கேள்வி. விவரமான ஆளை சந்திக்கணும். சொல்லுத்தா மண்டையில முக்கார போட்டுக்கிட்டு இங்க வாருவே. வேற ஏதாச்சும் கேள்வியாண்டா? என்ன நாய் அப்படி தெரியுமா? தெரியாது. நாரத மகரிஷிட்ட ஒரு சாமி ஒரு நாரதன்ட்ட போய் எதை கேட்கணுமோ அதை கேட்கணுமியா? மனோவரனே, நான் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். காலையில 4500 ரூபாய் சம்பளம் இருக்கு. இதை வர அங்கிருந்து தெற்கு பத்தாம்பட்டியில இருந்து சங்கத்துக்கு 2 வீலர்ல வருவாராம். அதுக்கு 200 ரூபாய் பெட்ரோலுக்கு. 4700 ரூபாய் கண்டாங்கி வெட்டி ஊருக்காச்சு. என்ன சும்மா வரக்கு? டேய், என்ன மத்தவங்க கொடுக்குறாங்களோ இல்லையா, உன் வயிற்றுச்சலே நீ பாதிக்கிட்டு பண்ணி போல. விஷயம் தெரியணும். சம்பளம் கொடுக்க கூடாதுன்னு கேட்ட இதுக்கு பதில் சொல்லல. சம்பளம் கிடையாது. ஆமா, தெரியலாட்டி ஓரமா நில்லுங்க. நான் சொல்லுவேன், எனக்கு படிச்சிருக்கேன், விளக்கம் தெரியும். அப்படியா? சரி, அடுத்து நானும் கேட்பேன். அதுக்கெல்லாம் இருந்தாலும் நான் சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். ஏண்டா உனக்கு சந்தேகம்னா வேற எதுலயும் வரக்கூடாதா? எனக்கு அதுதான் சந்தேகம். நான் அந்த மாதிரி விளையாது பேசுறீங்க. நாய் ஏன் சோறு தானே திங்கிற? ஆமா. இல்ல வேற ஏதாச்சும்? நான் எல்லாமே சாப்பிடுவேன். அப்ப உன்ட பேசி நீ வந்து உதுத்த வயலா இருக்க போல. நீ வேற ஏதாச்சும் கேளியா? நல்ல இடமா இருக்கு, நல்ல மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க, ஆத்தாமரெல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கிறது. நாய் ஏன் எழுத்துக்கிட்டே தெரியுது? டேய், நீ வேற ஏதாச்சும் கேள்வி? கிடையாது, தெரிஞ்சுக்கிறதுக்காக, வேற ஒண்ணும் கிடையாது. பஞ்ச பாண்டவர்கள் தெரியுமா? யாரு? மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள். தெரியும். 5 பேரு. ஆமா.
5 பேர் இருக்காங்கல்ல, அண்ணன் தம்பி. 5 பேருக்கு அலியா பத்தினியாக இருந்தவ யாரு? 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 பாஞ்சாலி. பாஞ்சாலியாகப்பட்டவர், திரௌபதி என சொல்லக்கூடிய பாஞ்சாலி. ஆமாங்க. பாஞ்சாலியாகப்பட்டவர் பாருங்க, அண்ணன் தம்பி 5 பேரும் கணவர்மார்கள். சரி. இப்ப பாருங்க, இப்ப ஒருத்தர் வந்து இல்லற வாழ்க்கையில ஈடுபடும் பொழுது மற்றவர் போயிடக்கூடாது. சரி. அப்ப அடையாளமாக தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய பாதரட்சை, அதாவது செருப்பாகப்பட்டதை வீட்டு வாசல்ல வச்சுட்டு போயிருவாங்க. சரி. அப்படி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அண்ணன் உள்ள இருக்காரு, நம்ம அந்த இடத்துக்கு போக கூடாது. சரி. அடையாளத்துக்கு கொடிய பாவமா போயிடும். எப்பயுமே ஏன்னா நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையில கணவனும் மனைவியும் கூடும் பொழுது அதை போய் நம்ம கேவலமான முறையில பார்த்தோம்னா அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? கொடிய பாவம். அப்பேற்பட்ட தன்மையில பாருங்க, அன்னைக்கு அண்ணனாகப்பட்டவர் இருக்காரு, யாருனாலும் உள்ள போனாங்கன்னா அடையாளத்துக்கு யாராச்சும் செருப்பை கழட்டி காலனியை கலச்சி வெளியில வச்சு போயிருவாங்க. சரிங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்ப யாருமே போக மாட்டாங்க, யாரோ ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போக மாட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது பாருங்க, அண்ணங்காரு உள்ள போக செருப்பை கழட்டி வெளியில வச்சுட்டு போக, இந்த நாய் இருக்கு பாருங்க, நாய். இந்த நாய், இந்த நாய் இருக்கு, நாய கதையில சொல்றீங்க, உடனே போய் நாயின்னு சொல்லுவானா? எப்பேற்பட்டாலும் நீ. இந்த நாய் என்ன பண்ணுச்சா, இந்த செருப்பு ரெண்டையும் கவிட்டு போயிடுச்சு. இந்த செருப்பு ரெண்டையும் தூக்கிட்டு போயிடுச்சு. சரி. அதுக்கு அதான வேலை, எது என்ன கிடக்கோ அதை புறாத்தை எடுத்துட்டு போறது அது வேலை. சரிங்க. அப்படி இருக்கும்போது செருப்பை தூக்கிட்டு போயிடுச்சு. செருப்பை தூக்கிட்டு போட்டு இவங்க 2 பேரும் இல்லற வாழ்க்கையில இருக்காங்க. இது தெரியாத தம்பிக்காரே நேர போனே கதவை திறக்க. சரி. அப்ப பெரிய பாவத்தை பண்ணிட்டான். அப்ப அண்ணங்கார என்ன பண்றியா, பாக்குறியா, எப்ப நாங்க 2 பேரும் உள்ள இருக்க தெரியும்ல, வெளியில அடையாளத்துக்கு செருப்பை வச்சுட்டு தான் போனேன். சரி. அப்ப இது தெரியாம நீ உள்ள வந்தது பாவம் தானே அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன் வாங்க, வெளியில வாங்க, வந்து பாருங்க, நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். ஆக நீங்க இல்ல, அதனாலதான் நான் வந்துட்டேன், ஏன்னா செருப்பு இல்ல அடையாளத்துக்கு, அதனால நான் உள்ள வந்துட்டேன், நாம் செய்யல அப்படின்னு சொன்னா பாருங்க, தூரத்துல ஒரு நாய் இழுத்து போட்டு அந்த செருப்பை குதறிக்கிட்டு இருந்துச்சு, கட்டிச்சு. சரி. இதை பார்த்துக்கிட்டு இருந்தவனுக்கு கோபம் வந்துருச்சு. ஏண்டா எப்பேற்பட்ட பாவத்தை என் தம்பியை செய்ய வச்சுட்ட, அதனால நீ வந்து அதே போல கூடும் பொழுது இனப்பெருக்கம் அதிகரிக்கும் போது நீ இருக்கும்போது என்ன பண்ண தெரியுமா, மனுஷனாகப்பட்டவன் எல்லாமே உன்னை கல்லால் அடிச்சுட்டு இருப்பேன், அது சாதாரணப்பட்டு இருக்க கூடாது, என் வாயால வேற சொல்ல நாசமத்து போனேன். ஆமா அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்தானா. அதுக்கு தான் உலகத்துல எவ்வளவோ கேள்வி இருக்கு, சித்தப்பா கேளுங்க, எவ்வளவோ கேள்வி இருக்கு, நல்ல விஷயமெல்லாம். பப்புன்லே கொஞ்சம் நான் கிறுக்கு பப்புனு, நீ கிறுக்கேன்னு எல்லாருக்குமே தெரியுமாடா, மணியோட லூஸ் ஆயிருவேன். நீ லூசுன்னு தெரியும். 2 பேரு திருவிழா பார்க்க போனாங்களாம். சரி. யாரு? கணவன் மனைவியும். கணவன் மனைவி திருவிழா பார்க்க போகும்பொழுது பாருங்க, 2 பிள்ளை அவங்களுக்கு. ஒருத்தன் பேரு நான் லூசு, ஒருத்தன் பேரு நீ லூசு. இப்படி பாருங்க, 2 பேரையும் திருவிழாவுக்கு கூட்டிட்டு போனேன்னு சொல்லும்போது இந்த நீ லூசு வரமாட்டேன் அடம் பிடிச்சுக்கிட்டு, நான் திருவிழாவுக்கு வரல, நான் டிவி பார்க்கணும்னு வீட்டுல உட்காந்துக்கிட்டேன். அப்ப கூட போனவன் யாரு? நான் லூசு. நல்லா சொல்லியா? நான் லூசு. நீ லூசுதான் இல்லையா? ஒருத்தனை விட்டுட்டு போனா இன்னொருத்தன் கூட போகணும்ல. இப்ப நீ லூசா விட்டுட்டு போயிட்டான். சரி. அப்ப மிச்சம் இருந்தவன் யாரு? நான் லூசு. நல்லா சொல்லியா? நல்லா சொல்லு. இப்ப 2 பிள்ளைய, ஒருத்தன் பேரு நீ லூசு நான் லூசு, அந்த நீ லூசு வரமாட்டேன்ட்டான். அப்ப கூட கூட்டிட்டு போனது யாரு? நான் லூசு. நல்லா சொல்லு. லூசோட சேர்ந்த லூசு. அப்ப லூசோட மட்டும் பரவாயில்லைங்க. உங்க அம்மா யாரு? கலைவாணி. கலைவாணியா? ஏய், கலைவாணி நல்ல மரியாதை. கலைவாணியா? கல்விக்கு அதிபதி திருநாவுக்கரசி சரஸ்வதி தேவி. சரஸ்வதி மையன் யாரு? சரஸ்வதி மையன் மருமினே. முன்னக்கூடியே சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளவு விசாரணை தேவையா? நீங்க எனக்கு சொந்த மருமையை, நான் உங்களுக்கு மாமா வேணும். சரஸ்வதி அக்கா நாங்க ரொம்ப சொந்தக்காரங்க. எப்படி? எந்த சரஸ்வதி அக்காவை சொல்ற? சரஸ்வதி அக்கா தான் சொந்த. எந்த சரஸ்வதி? உங்க அம்மா தான் சரஸ்வதி அக்கா. எந்த சரஸ்வதியை சொல்ற? திருப்போணத்துல கூழுக்கடை ஓட்டுக்கல. கூழுக்கடையா? எங்க அம்மா 20 ரூபாய் நல்லா கருவாட்டு வச்சோட ராஜன் பாட்டி அம்மா கூழ் கடை போட்டிருக்க அம்மாவை சொல்ற? வேற எந்த சார்? எங்க அம்மா கல்விக்கு அதிபதியா, கலைவாணியா. என்ன வேலை பார்க்கறாங்க? ஓ, வாயில இருக்காங்க. என்ன கப்பு சாண்டி? நாவில் அமரக்கூடிய தன்மை. என் தாயாகப்பட்டவள் நாவில் அமர்ந்தாதான் பேச்சாற்றல் வருமியா. அம்மா எழுத்துக்கே அவதான் அதிபதி. அப்ப உலகத்துல உள்ள எல்லாரும் பேசுற காரணம் எங்க அம்மாதான். இந்த தவளை தாவாயால கடுமுல அது மாதிரி இருக்கு. என்னத்த கேட்டாங்க? என்கிட்ட பேசல, கவனமா பேசு. என்னத்த கேட்டாங்க? பேசு. மாட்டிக்கிறாதீங்க. பேசியா நீ? உலகத்துல உள்ள எல்லாரும் பேசுறது காரணம் உங்க அம்மா தான். ஆமா, நிச்சயமாக. நிச்சயமா. ஒரு சில ஊர்கள்ல, சரி, ஒரு சில வீட்டுல, ஒரு சில நபர்கள் பிறக்கும் போதே வாயை பேச முடியாத ஊமையா பிறந்துறாங்களே. அப்ப என்ன உங்க அம்மா வெளிநாடு போயிட்டாங்களா? வெளிநாட்டுக்கு போய் எங்க அம்மா நான் தூதுறங்கம்மா. அப்புறம் என்ன ஆடுறாமே? ஆக விவரமா பேசுறீங்க. இப்ப வந்து ஒரு சில குழந்தைகள் பேசாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறீங்க. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். ஆக வென வச்சவே தென வச்சவே தென இருக்கணும். வினை விதைத்தவன் மணி அறுத்தது. ஆக உப்பு தின்னவே தண்ணி குடிச்சதே ஆகணும். தப்பு செஞ்சவன் தண்டனை அணிவிச்சே. நான் அதனாலதான் சொல்றேன் முற்பகல், அதாவது நான் முன் ஜென்மத்துல நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ அதனாலதான் சொன்னேன் ஆரம்பத்திலே வந்தப்ப. ஒரு மனிதனாகப்பட்ட இந்த உலகத்துல பொண்ணு பொருள் பணம் பதவி ஆடம்பர வாழ்க்கை
எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் கூட கொண்டு போறது ரெண்டே விஷயமே. ஒண்ணு நம்ம செஞ்ச பாவம், இன்னொன்னு புண்ணியம். இந்த ரெண்டின் அடிப்படையிலே மனுஷன் வாழக்கூடிய தன்மையை உண்டு. அதனால சொன்னேன், முற்பிறவில் அவன் எது என்ன பாவம் செஞ்சானோ அந்த பாவத்தின் பயனாலதான் அடுத்த பிறப்புல வந்து ஊனமாக பிறப்பது. வாய் பேச முடியாமையோ, ஆமா, கண்ணு தெரியாம, இந்த மாதிரி கோளாறுலாம் வருதுன்னா அவரவர் செய்த பாவம் தான், பாவமும் புண்ணியம் தான். அதனாலதான் மறுபிறப்புல அப்படி பிறக்கிறாங்க. அப்படியும் ஒரு காரணம் இருக்கு. பரவாயில்ல, உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு. சரி, என் பேரு, உங்க பேரு? என் பேரு வீரத்தேவன். என்ன வீர செயல் செஞ்ச? ஐயா சும்மா கிடையாது. எப்படி? அண்ணன் தம்பி 7 பேர், அப்பாவோட மொத்தம் 8 பேர். அண்ணன் தம்பி 7 பேர். அண்ணன் தம்பி 7 பேர். 7 பேர். அப்பாவோட மொத்தம் 8 பேர். அப்பாவோட 8 பேர். 8 ஆம்பளை ஆளுகளும் காட்டுக்கு வேட்டைக்கு போய்க்கிட்டு. சரியா? போகும்போது பாத்தீங்கன்னா சரியான மிருகம். சரி. எடை ஓட்டு பார்த்தாலும் 250 கிலோ குறையாது. அந்த தண்டி புலி ஒண்ணு வந்துருச்சு. என்ன அப்படி சொல்ற? அவ்வளவு பெரிய புலியை பார்க்கவும் பரம்பரை வேட்டைக்காரி எங்க அப்பாவே பயந்து போய் நிக்கிறாரு. சரி. அண்ணன் தம்பி 6 பேர் அரண்டு போய் நிக்கிறாங்க. நான் மட்டும் என் பலத்தை காட்டி, என் வீரத்தை காட்டி, என் தெம்ப காட்டி, பக்கத்துல இருந்த இது போல ஒரு கம்பை எடுத்து அதுல ஒரு புழு துணி, புழு கலர் துணியை சுத்தி அதுல தீய பொருத்தி புலிக்கு நேரம் ஊதா கலர் துணி சொன்ன காது. ஆமா, ஊதா கலர் துணியை சுத்தி அதுல தீய பொருத்தி புலி வரவும் புலிக்கு நேரம் காட்டினேன். எப்படி? புலி 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 யாரா வாயில வசம் போச்சு தைக்க? யார சொல்ற? புலி அப்படி புலி தீன்னு காட்டி விரட்டினேன். அதனால எனக்கு இப்பேற்பட்ட ஒரு ஆம்பளை தாயை நான் அவ்வளவு நாளா பார்க்கல. என்னங்க அற்புதமான ஒரு வீரையா நீ. ஆமா, வீரனால வீரன் இப்படி வீரனா இருக்கணும். வீரனா சாதாரண வீரனா? வீரத்தேவன் பேர் வச்சு அப்படி வீரம் இருக்கணும். வீரம் இருக்குல்ல, ஆக ஓடி ஒரிஜினல் வாய்க்கால ஓடி தண்ட மாட்டான். அவன் பேர் தாண்டவராயன். சாச்சி சாச்சி நடப்பான். அவன் பேர் நடராசா. 2 கண்ணும் தெரியாது. ஆமா, அவன் பேர் நல்ல கண்ணு. நல்ல கண்ணு. 1.5 கண்ணாத்தையும் தெரியும். அவன் பேரு கண்ணாயிரம். கண்ணாயிரம். ஆக அப்படி எல்லாம் பேர் இருக்கு. காக்காய்க்கு எச்சிக்கையில சோறு வைக்க மாட்டான். அவன் பேரு தர்மபரவு. கட்டிங்காக பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சைக்கு தெரியும். அவன் பேர் கோடீஸ்வரன். கோடீஸ்வரன். அப்படி எல்லாம் பேர் சைக்காது. அவன் பேர் வெள்ளச்சாமி. அவன் பேர் பாத்தீங்கன்னா அழகுராசா. அழகுராசா. வருஷம் பூரா மருத்துவமனையில தான் கிடைப்பான். அவன் பேரு ஆரோக்கியசாமி. ஆரோக்கியசாமி. அப்படி எல்லாம் பேர் வைக்கிறாங்க. ஆமா, அதே மாதிரி ஆள் ரொம்ப கருப்பா இருப்பாரு. அவன் பேர் வெள்ளச்சாமி. வெள்ளையா இருப்பாரு. அவன் பேர் கருப்பசாமி. சின்ன ஆளா இருப்பான், பேர் பெரியசாமி. ஆமா, பெரிய ஆளா இருப்பான், பேர் சின்னசாமி. இப்படியே ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தம் இல்லாம பேர் வைப்பாங்க. இந்த இடத்துல நீங்க வீரத்தேவன் சொல்றீங்க. ஆமா, ஆக வீர செயல் செஞ்சிருக்கணும். ஆக நீங்க சொன்னீங்க பாருங்க, புலியவே நீங்க தீய காட்டி விரட்டினீங்கன்னு சொன்னீங்க. இவருக்கு நம்ம ஊர் மக்கள் சார்பாக ஒரு பட்டம் கொடுக்கணும். ஒரு பட்டம் கொடுக்கணும். பேர்பட்ட சிறப்பான ஆள் இன்னைக்கு சந்திச்சிருக்கான். எப்பேற்பட்ட பட்டம் கொடுக்கணும்? இப்ப மதுரை காத்த வீரன், மதுரை வீரன் பட்டம் கொடுத்தாங்க. மதுரை காத்ததுனால மதுரை வீரன். பருத்திய காத்த வீரன், பருத்தி வீரன். அப்படி விவரத்துக்கு வாயா. இப்ப நீ புலிய தீ வச்சு காட்டின நீ என்ன வீரன்? ஊருக்குள்ள எல்லாரும் அப்படிதான் கூப்பிட சொல்லுவேன், புலி குத்தி வீரன். அப்படி சொல்றா? ஆக புலி குத்தி வீரன் உனக்கு சிறப்பான ஒரு பட்டத்தையும் கொடுக்கற காரணத்தினால உள்ள சத்தம் கேட்டுச்சு. ஒருவருக்கு உள்ள இருக்காங்க. உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு நம்பிராஜ். உங்க அம்மா பேரு நங்கை மோகினி. சத்தம் கேட்டுச்சு. அந்த டான்ஸ் கரப்புல சொன்னா கேட்க மாட்டேங்குது. ஏய், சோண்டு சத்தம் கேட்டுச்சியா? ஒட்டக மேடையில தட்டி ஒட்டி உனக்கு சோண்டு. சோண்டு சத்தம் கேட்டுச்சியா? தட்டியை ஒட்டி அடிச்சு சோண்டு கேட்கும். ஏய், ஆளோளம் சோண்டு காணோம். 1க்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. 1க்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. ஒருவருக்கு 20. ஆமாங்க, 1க்குன்னு சொல்லக்கூடாது. ஒருவருக்கு 20 காவல்ல இருக்காங்க. நீங்க வெளிக்காவல்ல இருக்கீங்க. முதல்ல என்ன பண்றீங்க? நீங்க முதல்ல சொன்னீங்க பாருங்க. அந்த அம்மா பேர் என்ன? ஒண்ணு என் தங்கச்சி வள்ளி. சரி. இன்னொன்னு என் ஆளு புள்ளி. புள்ளி. ஆமாங்க. இப்ப என்ன பண்றீங்க? நேரா விருந்து போய் அந்த புள்ளைய கூட்டிட்டு வந்து என்ன விட்டுட்டு போயிடுறீங்க. அப்போ ஒரு 230 ரூபாய் செலவு. 230 ரூபாயா? ஆமா. சரி, குறைச்சு வா. 230 ரூபாய் வாங்காம எங்க அப்பா வந்து எந்த வேலையும் பார்க்க கூடாது. எதுக்கு 230 ரூபாயில நிக்கிற? கணக்கு இருக்குல்ல. என்ன கணக்கு? என்ன கணக்கு? விழாக்குல 200 ரூபாய் ஓடுது. கப்பு தண்ணி வாங்க 15 ரூபாய், கல்ல முட்டாய் 5 ரூபாய், கோல்டு பில்ட் 10 ரூபாய். இவன் மூஞ்சில முடிக்கலாமா? கொஞ்சம் குறைச்சு வாயா. சரி, ஒரு 175. கொஞ்சம் குறைச்சு வா. ஒரு 145. குறைச்சு வாயா. ஒரு கோல்டு பில்ட் பெட்டி. என்ன ஒரு பிரம்மச்சாரிட்ட போய் காசு எதிர்பார்க்கலாமா? என்னுடைய ஆசீர்வாதம் வாங்கினாமே நல்லா இருக்கலாமியா? ஒரு கட்டிங்காவது ஒரு 100 ரூபாய். குறைச்சு வா, குறைச்சு வா. ஒரு 75 ரூபாய். குறைச்சு வாயா. சிச்சர் பாக்கெட் வாங்க. குறைச்சு வாயா. ஒரு செய்தி வீடு கட்டு வாங்க 15 ரூபாய். குறைச்சு வாயா. ஒத்த பீடி வாங்க 1 ரூபாயாவது முடியாது. குறைச்சு வாயா. நீ ஓசியிலே சொல்லி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கூட்டிட்டு வாயா. ஓடியாத்தே இருல. கண்ணே கண்ணே ஏன் அவமணியே உன்னை காணாத கண்ணுறங்குமா? ஓடியம்மா.
கண்ணே நம்ம எடுத்துட்டு சொல்ல நம்ம எடுத்துக்கு வேற நம்ம கொடுங்க அந்த நாடகத்துக்கு மேமத்துக்கு மேலவத்துல இருந்து நாரத மாதிரி சொல்லிருக்கு கூப்பிடு. வாங்க சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வரைக்கு விழலாம் மாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வரைக்கு விழலாம் மாமா இந்த வேலை தொழில் பண்ணா அந்த சப்பாத்தி பண்ண முடியாது. சாமி இதே ஆளு. ஆமாங்க. அத்தாடி எப்பேற்பட்ட புள்ள உங்க ஆளுன்னு சொல்றியா? மனசு ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கியா? 6 மணி வரைக்கும் ஏழு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கூட்டு போயிரு. அவங்க அம்மா வந்து கூட்டு போயிருமா? நீ ஏன் சொல்லி நான் ஏன் வீட்டுக்கு போயிட்டு நீ ஏன் உன் ஆளு சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் 10 பேர்த்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கான். தங்கவே தெரியுமா எல்லாரும் கேட்டாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நல்ல புள்ள, நல்ல வரவேற்பு. ஆமையா. வரவேற்பு கொடுத்த இந்த பிள்ளைக்கு எப்படி ஒரு சின்ன வாழ்த்து கொடுத்துருமா? ஆமா. ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகி நின்றதே காவல் தனை தாண்டியே காதல் துணை வேண்டியே ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகி நின்றதே காவல் தனை தாண்டியே காதல் ஆகாய தாமரை அருகில் வந்ததே. மெல்லிசை பாட்டு முழங்கிட கேட்டு இதயமே ரகுதா இளமயிலே நீ மந்திரம் போல மனிதமிழானே இசைகிறாய் இருக்கிறாய் என வரதே ஒரு மதமாக இருக்கிறாய் இருக்குமோ மறக்குமோ ஒரு மறு வேணும் அறிய வேணும் பிரியுமோ விலகுமோ எல்லை எல்லாம் எல்லை தாண்டி போவது கைகள் எழுதும் எல்லாம் கண்ணி போகும் போகுது மண்ணும் தலைவனிகள் வருகிற இதயத்துக்கு புதிய மதுரை சுமலுக்கு ஆவாம் என் தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் ஒலிக்கின்றதே. பொன்மணி முல்லை பொன்னிலை கொம்பனை அழகிய அரவிந்தம் பூ உன் கண்மங்களோட கொடியிடை அழகி இருந்திடு நீ ஒரு எவ்வந்தி பூ செம்பகம் ஒன்று வெண்புறம் ஒன்று வெண்கல விவகரோ உம்பின் தோணும் ஒருதியும் எங்கே உமரியாய் விலகரோ மீண்டும் வந்த பூகளெல்லாம் மாலை அழகி போகலாம் மன்னன் தந்த மாலை என்பது நெஞ்சை கட்டு ஆடலாம் நெஞ்சு தழுவு வழி விளக்கிட கவிதை வளர்க்கிட புதிய மதுரையும் வந்திட ஆவாம் என் தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் ஒலிக்கின்றதே காவல் தனி தாண்டி காதல் துணை வேண்டியே ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் ஒலிக்கின்றதே. அடுத்த காவல் என் தங்கச்சிங்க வர சொல்லுங்க. வாதா தங்கச்சி வள்ளிக்கண்ணு ஒடியாடா
என்ன நினைச்சு நீ என்ன நினைச்சு உனக்குள்ள என்ன போறீ நம்ம இடத்துக்கு மேல ஒருத்தர் இருந்து நாரத மகேஷ் வந்திருக்காரு. நாரதரா? ஆமாத்தா. நாரதரா? நாரதர். நம்ம இடத்துக்கா? நம்ம இடத்துக்கு. நிஜமாதானா? ஆமா. வந்தாரு, வரவேட்டீங்க? வரவேட்டாச்சு. உங்கள்கிட்ட பேசி தப்பிச்சிருக்க முடியாது. இல்ல இன்னைக்கு கொஞ்சம் கோபம் குறைவா இருந்ததுனால தப்பிச்சிட்டாரு. ஓ அதனால. ஆமாத்தா. அண்ணா பெரியாருடைய தரிசனம் பாப விமோசனம் அப்படின்றது. ஆமாத்தா. உடனே அவரை சந்திக்கணும். வாங்க சுவாமி. வருங்க.